அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 11th கொஸ்டின் வேரியபிள் மீன்ஸ் தட் இட். அதாவது கீழே கொடுத்துருக்கு 4 ஆப்ஷனில் வேரியபிளோட மீன்ஸ் என்ன? வேரியபிள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த கொஸ்டினில் டிஃப்ரென்ஸ் வேல்யூஸ் வருது. கேன் டேக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன்னா இது வந்து ஒன்லி ஃபியூ வேல்யூஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேரியபிளுக்கு ஃபிக்ஸ்டு வேல்யூவாக இருக்குங்கிறாங்க. 8 வேல்யூ இருக்குங்கிறாங்க. எதுவுமே கிடையாது. வேரியபிள்னால் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கும். ஓகே, 12th கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ டபிள்யூ வீக் இஸ் டேஷ். அதான் நம்மளுக்கு தெரியும். 1 வீக்குக்கு எத்தனை டேஸ் வரும்? 1 வீக்னா 7 டேஸ் நம்மளுக்கு தெரியும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இது 37 டேஸ். அவங்க என்ன கேட்குறாங்க? டபிள்யூ வீக் கேட்குறாங்க. டபிள்யூ 1 வீக்கு 7 டேஸ்னால் டபிள்யூ வீக் என்ன வரும்? டபிள்யூ இன்ட்டு 7. இப்போ என்ன வரும்? 7W வரும். ஓகேவா? 1 வீக் கொடுத்துட்டு டபிள்யூ வீக் கேட்டு என்ன பண்ணணும்? 1 வீக் 7னா டபிள்யூ வீக் என்னது? 7 இன்ட்டு W. ஓகேவா? அப்போ 7W தான் வரும். அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 1 வீக் 7 டேஸ்னால் டபிள்யூ வீக்குன்னா 7 இன்ட்டு W தான் நீங்கள் போடணும். அப்போனா 7 இன்ட்டு W 7W. டி ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ 3 வீக்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 வீக் வந்து அவங்க 21 டேஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே n வீக்குன்னு கேட்குறாங்க. அப்படின்னு என்ன எழுதுவீங்க? 21 இன்ட்டு n அந்த மாதிரி ரைட் பண்ண. அப்புறம் 21n தான் ஆன்சர். ஓகேவா? நல்லா உங்களுக்கு நல்லா கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். 1 வீக்னா 7 டேஸ் தெரியும். W வீக்னா 7 இன்ட்டு W 7W. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ 13th கொஸ்டின் பாருங்கள். இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த சர்க்கிள் இஸ். ஒரு சர்க்கிள் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள். இப்போ 2ஓட எதை ஆட் பண்ணால் 4 வருது? 2 ஆட் பண்ணியிருக்காங்க. 2 + 2 4ன்னு. 4ஓட எதை ஆட் பண்ணால் 7 வருது? 3 ஆட் பண்ணியிருப்பாங்க. 4 + 3 7. 7ஓட எதை ஆட் பண்ணால் 11 4. 7 + 4 11. 11ஓட எதை ஆட் பண்ணால் 16 5 ஆட் பண்ணியிருக்காங்க. 11 + 5 16. அப்போ நான் 16ஓட எதை ஆட் பண்ணியிருப்பாங்க? 6 ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 16 + 6 எவ்வளோ வரும்? இங்கே ஆன்சர் 22 வரும். இப்போ எந்த ஆப்ஷன் வரும்? டி ஆப்ஷனு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நல்லா கவனிக்கணும். இது வந்து பேட்டர்ன் மாதிரி தான். எப்படி ஆட் பண்ணிட்டு எந்தெந்த நம்பரை ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்கன்னு பாருங்கள். இப்போ 2 ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணுறாங்க. இப்போ 3 4 5 அடுத்து 6 ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். சரியா? ஓகே, 14th கொஸ்டின் பாருங்கள். The value of y in y + 7 is equal to 13. y + 7 = 13 கொடுத்துட்டாங்க. நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? y + 7 is equal to 13. இப்போ ஒய்யோட வேல்யூ தான் வேணும். ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. 13 அப்படியே வச்சுக்கோங்க. +7 சைடு வந்தால் -7 ஆயிடுமா? ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும்? 6 வரும். y is equal to என்ன வருது? ஆன்சர் 6. இந்த ஆப்ஷன் பி ஆப்ஷனை கரெக்ட் ஆன்சர். ஓகே, 15th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். சரி, 6 less to n gives 8 is represented as. அதாவது 6 less to n gives 8. இதுக்கு வந்து கீழே கொடுத்துருக்கு 4 ஆப்ஷனில் எது வந்து ரெப்ரசன்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இப்போ 6 less to n அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு முதல்ல பார்க்கலாம். லெஸ் வந்தாவே என்ன பண்ணுவோம்? பின்னாடி பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு போகணுமா? அப்படின்னா எப்படி எழுதணும்? 6 less to n n -6ன்னு எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிவ்ஸ்னால அது ஈக்குவல் டு 6 அப்படியே எழுதுங்க. லெஸ் வந்தாவே பேக் டு ஃப்ரண்ட் எழுதணும். அப்புறம் என்ன வரும்? n -6ன்னு வரும். கிவ்ஸ்ங்கிறனால ஈக்குவல் டு அந்த 8 போடுங்க. இப்போ எந்த ஆப்ஷன் வருது? ஏ ஆப்ஷன் இது கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ சாப்டர் 2 ஃபுல்லாக 2.1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்ஜெக்டிவ் கொஸ்டின் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம். தேங்க்யூ.